நம்ம கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேறு இஸ்திராலேருந்து வந்திருக்கு. இந்த 1 2 அப்புறம் 3 4 5 6 7 8 சரிங்களா. இந்த 8 பைக் வந்து பார்த்திங்கன்னா வேறு கம்பெனிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரைடர்ஸ் தேவைப்படுறாங்க. சவுதியில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, இருந்தீங்கன்னா டிஎம் பண்ணுங்கள். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஆர்டர் எடுத்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 4:26 ஆகுதுங்க. ஸோ 4:30க்கு நம்ம வந்தோமா, மொதல் ஆர்டர் கொடுத்தோம். இப்போ 2வது ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். டைம் 4:26. ஸோ அப்போ அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் இன்றைக்கி. ஆல்ரெடி இன்னைக்கு வேலைக்கிழமை சும்மாவே நல்ல ஆர்டர் இருக்கும். மேபி இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஆர்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நேற்று நம்ம வந்து வெறும் 7 தான் எடுத்திருந்தோம். அது ரொம்ப கம்மி. 7 மணி நேரத்தில் 7 ஆர்டர் எடுத்திருக்கோம். 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் கணக்கு. பட் இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 15க்கு மேலேயாவது எடுக்கணும். பார்க்கலாம் எப்படின்னு. இந்த காதுக்குள்ளே பாட்டு ஓடிட்டே இருக்குது. நம்மளை ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே அந்த ஒரு மோட்டிவேஷன் வைப்பு கொண்டு போயிடுது. அதனால் டயர்ட் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இது எல்லாரும் வாங்குங்க அப்படின்னு சொன்னேன். தெரியல. இன்னைக்கு கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம். மழை பெய்யுதுங்க. வெயில் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருந்து, ஆனால் எங்கேயோ போன மேகத்தை காற்று இந்த சைடு தள்ளி விட்டுருச்சுன்னு நினைக்கேன். இப்போ ரொம்பலாம் இல்லை, ஒரு சின்னதாக ஸ்பார்க் மாதிரி லைட்டாக அப்படியே ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருக்குது. நானே என்ன நினச்சேன், ஒரு மாடியிலேருந்து யாரோ தண்ணி, ஐ மீன் இப்படி போகிறோம்ல, அப்போ மேலேருந்து யாரோ தண்ணி அடிச்சிட்டாங்களான்னு பார்த்தேன். பட் இங்கே மட்டும் இல்லை, வர எல்லா கார்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டாட் இருக்குது. பட் பேக் சைட்லேருந்து வர வண்டிக்கு நல்லா பெஞ்சிச்சுன்னா, நல்லா இல்லை, ஒரு நார்மலாக பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஹீட் அப்படியே இதாகும். ஆனால் இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அந்த மேகம், இருட்டான மேகம் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டுங்க. மேபி அந்த சைடு நல்ல மழை பெய்யுமான்னு தெரில. ஆனால் மழை பெய்யும்னாக்கேன். அப்படியே அந்த மேகம் இங்கே வந்துச்சுன்னா இங்கே கொஞ்சம் மழை பெய்யும். இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த இருட்டி இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம போக வேண்டியதான். ஏன்னா லைட்டாக மழை பெஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா மழைலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் மழை பார்த்து. இப்போ தான்டா வந்தேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்துங்க இன்றைக்கி டியூட்டி. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக லாங் ஆர்டரு. சரி, ஒரு ஃப்ளோ தான், நான் கீழே இறங்கி ஓட்டிடுவோம். ஸோ பயங்கரமான டிராஃபிக்கு. ஃபஸ்ட்டு டிராஃபிக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங் ஆர்டரு. 19 கிலோமீட்ரு ஒரு ஆர்டரு, இன்னொரு ஆர்டரு 17 கிலோமீட்ரு. திரும்ப நான் வந்து நிற்கிறேன், திரும்ப நான் அதேமாதிரி ஒரு 19 கிலோமீட்ரு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இன்றைக்கி மோசமான டே எனக்கு. எல்லாருமே வேலை கிளம்புனாலே ஹாப்பியாக இருப்போம். ஸோ நானுமே இருப்பேன். வேலை கிளம்புனா ஓ மை காட் சூப்பர் அப்படின்னு நினைப்பேன். பட் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்னன்னு தெரில, பயங்கர டிராஃபிக்குங்க. அதுதான் விஷயம். பயங்கரமான டிராஃபிக்கு. என்ன நெட்வொர்க் ஆகமாட்டுக்கிட்டே, ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன்டா. ஸோ பயங்கரமான டிராஃபிக்கு. முடியல. எப்படின்னா இன்ச்சாக நவுண்டுட்ருக்குங்க. இன்ச்சுன்னா இன்றைக்கி ரூமுக்கு போன பிறகு தான் எனக்கு இங்கெல்லாம் கை வலிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே வந்து இப்படி ஒரு மோசமான நாள் இன்றைக்கி இருந்துச்சு எனக்கு. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு இப்படி டிராஃபிக்கு. பட் வேலைக்கிழமை இப்படி ஒரு டிராஃபிக் வந்து ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான். ஏன்னா வேலைக்கிழமை டிராஃபிக் இருக்காது, ஷார்ட் ஆர்டர்ஸ் இருக்கும். வேலைக்கிழமை ஆர்டர் நிறையா இருக்குங்கிறதுனால ஷார்ட் ஆர்டர் இருக்கும். பட் இன்றைக்கி அப்படி இல்லை. எத்தனை ஆர்டர் பண்ணேன்னே சொல்ல பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் ஆகி. நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம்? 4 மணிக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணுமா, 4 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே. ஸோ 7 மணி நேரம், 7 மணி நேரம் வரும். 4, 5, 6, 7, ஆமாம் 7 மணி நேரம் வரும்.
சரிங்களா, 7 மணி நேரத்தில் 10 ஆர்டர் எடுத்திருக்கோம். 15 ஆர்டர்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்தளவுக்கு டஃப்புங்க இன்றைக்கி. மேபி இயர்லி மார்னிங் எடுத்திருந்தேன், இயர்லி மார்னிங் ஒரு 4 எடுத்திருந்தேன்னா இன்றைக்கி ஒரு 15 பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் கிடைக்கல, ஆர்டரும் ரிஜெக்ட் பண்ணல. அக்செப்ட் ரேட்டிங் 100% இருக்குங்க. அதுதான் சீனு, கெத்து. நாளை இப்படி 100% வச்சதே கிடையாது. லாங் ஆர்டர் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அது அக்செப்ட் ரேட்டிங் கம்மியாகும், ஆர்டர் அத்தை ரொம்ப லாங்காக வரும். இப்போ என்னென்னா 100% கம்மி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டரையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுதான், ஏன்னா நமக்கு தேவை நல்ல ஆர்டர், நல்ல சம்பளம், ஒரு நல்ல கேஜெட், அவ்வளோந்தான் எம்மா. ஓகே மக்களே, ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ ஒன்று எதிர்பார்த்து வச்சுருக்கேங்க. ஏன்னா நான் இன்றைக்கும் சரி தொடர்ந்து ஒரு 3-4 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் சரி, இது வந்து ஒரு ஜாதி பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ திருநெல்வேலி, இந்த தென் மாவட்டங்கள் மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, தேனி, அதான் திண்டுக்கல், அந்த சைட்லலாம் உள்ள காஸ்ட்டை ரொம்ப இழிவுபடுத்தி, ஐ மீன் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே காஸ்ட்டு பார்க்குற மாதிரி அதை ஒரு 4-5 சேனலில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறான்னு பார்த்தீங்களா, சேனல்காரங்களுக்கு கொடுக்குற அந்த காசுக்கு ஆசைப்பட்டு சின்ன சின்ன அந்த ஒரு இது அது எப்படின்னா அது எப்படி சொல்லனே தெரியல. இப்போ திருநெல்வேலி நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அது எனக்கே உண்மையில் ஜாதி இனிமேல் நான் ஜாதி பெருசாக பார்க்க மாட்டேன். சரிங்களா, நல்ல நோட் பண்ணிங்க, பெருசாக தான் பார்க்க மாட்டேன். ஏன்னா ஜாதி பார்ப்படாக பார்க்க மாட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரிங்களா, பழகிறதுல நான் ஜாதி பார்த்தே கிடையாது. ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே கோவம் வருது. எப்படின்னா திருநெல்வேலிக்காரங்கன்னா இப்படி தான், மதுரைக்காரங்கன்னா இப்படி தான், தூத்துக்குடிக்காரங்கன்னா இப்படி தான், அப்படி அதை இது பண்ணும்போது எனக்கே குறைது. என் ஊரை குறை சொல்கிறது என் வீட்டை குறை சொல்கிற மாதிரி. இப்போ இப்போ நான் சவுதியில் இருந்துட்டு எனக்கு இந்தியாவை பிடிக்காது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் கோவம் வரும். அதேமாதிரி தான் என் ஊரை குறை சொல்லும்போது எனக்கு கோவம் வருது. அது என்ன மதுரை திருநெல்வேலிக்காரங்களாம் படிப்பறிவு இல்லாத மாதிரி அது ஒரு வீடியோ, அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, நாளைக்கு நான் என்னோடய லாயர்கிட்ட அட்வைஸ் மட்டும் கேட்டுட்டு நாளைக்கு அந்த வீடியோவோட நான் போட்டு அதை அசிங்கப்படுத்த, அது ஒரு அது ஒரு இதாகவே ஒரு வீடியோ போடலான்னு ஐடியா வச்சுருக்கேன். அது நாளைக்கு தான், அது நாளைக்கு என் லாயர்கிட்ட கேட்டு தான் அதை பண்ணணும். ஏன்னா படிச்சிருக்குமா இல்லையா அவங்களுக்கு காமிக்கணும் பார்த்தீங்களா அந்த வீடியோ போடுறவங்களுக்கு. ஏன்னா அது ரொம்ப அது ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஒரு பையனோ ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க, தம்பிக்காரன் அந்த பையனை வெட்டிட்டான். சரிங்களா, அதோட முடிஞ்சு. அது நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய புத்திசாலித்தனமாக இருக்கீங்க, நல்ல மூளை வளர்ச்சியோடு இருக்கீங்கன்னா அது அதோட விட்டுருவாங்க. சரி, பையன் கூட்டு பார்த்தான், வெட்டிட்டான், அதோட முடிஞ்சு, அப்படி விட்டுடலாம். சரிப்பா ஜாதியால் தான் வெட்டினா முடிஞ்சு, ஒரே ஒரு டாக்கோட முடிஞ்சு. ஆனால் அதை சொல்லி 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 அதை பெருசாக்கி, அதுவும் தேவையில்லா இந்த அதுவும் சில சேனல்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சேனல் தான். சரிங்களா, அது ஒரு கேவலமான ஒரு சேனலுங்க. அது ஒரு யூடியூப் சேனல் தான், ஒரு கேவலமான சேனல். அவன்லேயே ஒரு 4 பிரான்ச் வச்சுக்கிட்டான், 4 சேனலோட பிரான்ச் வச்சுக்கிட்டு அதையே திரும்ப 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 போட்டு அது எப்படின்னா அந்த மாவட்டத்துலேருந்து வரவங்க எல்லாத்தையுமே நீ ஒரு தப்பான பார்வையில் பார்க்குற மாதிரியே போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கான்லே. ஸோ இதனால் நாளைக்கு நான் அட்வைஸ்கிட்ட கேட்டுட்டு தான் அது ஒரு வீடியோ போடணுன்னு வச்சுருக்கேன். என்னால் முடியல, எனக்கு வீடியோஸ் ஸ்க்ரோல் பண்ண சும்மா ஏதாவது சரி வெளிநாட்டில் வந்திருக்கோம், குடும்பத்தை பிரிஞ்சிருக்கோம், கஷ்டத்தில் இருப்போம், ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து சந்தோஷப்படலான்னு நினச்சா இவன்லி தேவையே இல்லாத நியூஸை பெருசாக்கி இதில் கோபி சுதாகரை வேற பிடிச்சிட்டான்ல இன்னைக்கு. அதுவும் தப்பு தான், அவர் அந்த வீடியோ போட்டது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அந்த டைமில் ஒரு சம்பவம் இந்த டைமில் பார்த்து தான், இப்போ மற்ற டைமில் வடக்கன்ஸை பற்றி கிண்டல் பண்ணி போடுறாங்க, நம்ம ஆட்கள் யாருமே பெருசாக இல்லை. சீமான் அண்ணனை பற்றி அதான் நிறைய ட்ரோல் நடக்கிற பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த டைமில் இப்படி ஒரு வீடியோ லான்ச் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பப்ளிசிட்டிக்காகலையோ இல்லை சேனலோட டிஆர்பி, வியூஸு, ரெவென்யூ, ஸோ இதை பேஸ் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது. அது மற்ற இப்போது தப்பு பண்ணாத ஜாதியெல்லாம் போட்டு தூண்டி விட்டு குத்துற மாதிரி இருக்குது. அது நாளைக்கு பார்ப்போம் மக்களே. இப்போ எனக்கு இப்போ பேசினா இன்றைக்கே அதை பற்றி பேச டென்ஷன் தலைக்காரு. அதில் ஒரு 2 பேர் தான் ஒரு மாதிரி தற்கூரி மாதிரி போயிட்டு ஏதோ ஒரு சேனலு, அந்த சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கானுங்க. சேனல்காரனுக்கு என்ன காசை கொடுப்பான், அவ்வளோதான். இவன் இன்டர்வியூ எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. ஆனால் அதில் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, மன கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே மக்களே, நாளைக்கு பார்க்கலாம். இந்த கண்டென்ட் போட்டால் ஆதரவு கொடுக்குறீங்களா இல்லையான்னு பார்த்தா தெரிஞ்சிட போகுது.